சமூகத்திலே ஆண்டுகள் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை என் ஆண்டவர் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரை நாம் நோக்கி பார்த்து விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அவருடைய எதிர் சமூகத்திலே நம்முடைய வாழ்க்கையை நாம் அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வதாக. இந்த சிலுவை கொடியை ஆண்டுடைய கரங்களில் அர்ப்பணிப்போம். இந்த கொடி மரத்தை ஆண்டுடைய கரங்களில் அர்ப்பணிப்போம். இதை ஏற்றும்போது ஆண்டுடைய சமூகத்திலே அவருடைய நாமம் மகிமைப்படுத்தும் சொல்லி என் வாழ்க்கையின் மூலமாக என் ஆண்டவரை நான் மகிமைப்படுத்த வேண்டும், என் வாழ்க்கையின் மூலமாக என் ஆண்டவரை நான் பிரஸ்தாபப்படுத்த வேண்டும் என்ற சிந்தியோடு கூட சுகத்தோடு கூட நீங்கள் ஏற்றுவோம். நம்மத்தில் வந்திருக்கின்ற நம்முடைய திருமண்டலத்தின் பொருளாளர் ஐயா அறிவித்தர் ஞான ஆனந்தராஜன் ஐயா அவர்கள் ஆண்டுடைய திரு சமூகத்திலே ஜபத்தோடு கூட அவர்கள் காத்திருக்கிறார்கள். ஜபிக்க அன்போடு அழைக்கின்றேன். இறக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, சிலுவை கொடி என்பது எங்களுக்காக ஏற்பட்ட அவஸ்தைகளை நினைவுபடுத்துகிறது. நாங்கள் அவஸ்தைப்படக்கூடாது என்பதற்காக நீர் கடினங்களை ஏற்றுக்கொண்டீர். உம்மை உருக்கிக் கொண்டீர். நாங்கள் உருகாமல் இருப்பதற்கு எங்களுடைய வேதனைகளை நீர் ஏற்றுக்கொண்டீர். நாங்கள் வேதனைப்படாமல் இருப்பதற்கு ஒட்டுமொத்தமாக உன்னுடைய பாடுகளை சிலுவையிலே நீர் அடையாளப்படுத்தினீர். இந்த சிலுவை கொடி என்பது எங்களுடைய வசதி வாய்ப்புக்காக நீர் பெற்றுக்கொண்ட நிந்தை, அவமானம், கடினம் எல்லாவற்றையும் நினைவுபடுத்துவதாக அமைகிறது. நீர் எங்களுடைய குடும்ப தலைவர், நீர் எங்களுடைய இறைமைந்தர், நீர் எங்களுடைய தேவைகளை தருவதற்கு பாடுகளை சுமந்த ஒரு தெய்வம். உம்மை குறித்த அந்த சிலுவையை நாங்கள் நினைக்கின்ற பொழுது பெருமைப்படுகிறோம். அதுவரையிலே கொலைக்களம் என்ற தண்டனை கருவியாக இருந்த சிலுவை, நீர் சிலுவை ஏற்றப்பட்ட பிறகு அதற்கு ஒரு புனித வடிவம் இந்த உலகம் கொடுக்கிறது. அதற்காக உமக்கு நன்றி 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 ராஜா. இந்த நாளிலும் கூடலூர் திருச்சபையில ஒரு குதூகலிக்கும் விதமாக இந்த புத்தாண்டை 2025 வரவேற்கும் பொருட்டாக இந்த ஆண்டை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக இந்த நடக்கும் இந்த சிலுவை கொடி ஏற்றத்திலே ஒரு நாம மட்டுமே மகிமைப்படட்டும். இந்த வெண்கல கொடிக்கம்பம் எப்படி ஓசை எழுப்புகிறதோ அதே போல எங்களுடைய வாழ்க்கையிலே வெண்கல ஓசை எடுத்து இறைபெருமகனாரை வா வா என்று அழைக்கக்கூடிய அந்த கொடியை நாங்கள் ஏற்றி எங்களை அழைப்பதாகவே நாங்கள் கருதுகிறோம். டாக்டர் நீரே பொறுப்பேற்றுக் கொள்ளும். இந்த கொடி ஏற்றுகின்ற பொழுது எங்கள் உள்ளங்கள் உயர்த்தப்பட, எங்களுடைய எண்ணங்கள் எழுந்து நிற்க ஆண்டவரை திரும்பி செய்யும். தாழ்ந்த சிந்தனை எல்லாம் தகர்த்து போடும். எங்களுடைய பட்டொலி வீசு பறக்கின்ற பொழுது எங்களுடைய பரிசுத்த நாமம் உயர்த்தப்படுவதாக என்று அறிந்து உமக்கு நன்றி பாராட்டுகிறோம். துதி கனமெல்லாம் செலுத்துகிறோம். இந்த கொடியை ஏற்றுவதற்கு எங்களுடைய பேராயத்தினுடைய பெருமகனார் தலைவர் பேராயர் ஐயா அவருடைய இறையாட்சி உண்டு என்பதையும் அவரால் அனுப்பப்பட்டு தொடர்ந்து இந்த காரியங்களை நாங்கள் நிறைவேற்ற நீர் கிருபைதர உணத்திலே மன்றாடுகிறோம். ஒட்டுமொத்தமாக மக்கள் எழுச்சியை, திருச்சபை மக்களுடைய எழுச்சியை, உணர்வுகளை, ஆர்வத்தை, ஒற்றுமையை தூண்டும்படியாக இந்த கொடி உயர்ந்துவோங்க கிருபை செய்யும். துதி கனமெல்லாம் செலுத்துகிறோம். நேச ரத்தர் மூலம் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே.
கர்த்தருக்கு சொந்தமா